உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நம்ம தமிழக அரசு, அதாவது திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் 2026ல இவங்க ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு இவங்கள குழி தோண்டி புதைச்சி பால் ஊத்தி அதுல பெருசா ஒரு மரத்தை நட்டு வச்சிருவாங்க மக்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஸ்டாலின் ஆட்சியில எந்த துறை ரொம்ப கேவலமான துறை அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சோம்னா எல்லா துறையுமே ரொம்ப கேவலமா தான் இருக்கு. எந்த துறையில இங்க இவனுங்க கிழிச்சு கேப்பைய நட்டுட்டானுங்க, மத்ததெல்லாம் அப்படியே கிளு கிளுன்னு இருக்கு, 2-3 துறை மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு அப்படிங்கிறது தான் மக்களோட பதிலா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஆகச்சிறந்த கேவலம் அப்படிங்கிறது எல்லா துறையிலுமே நடக்குது. இருந்தாலும் ஆகச்சிறந்த படுகேவலம் அப்படின்னு ஒரு துறையில நடக்குது அப்படின்னா அது காவல்துறை தான், சட்டம் ஒழுங்கு தான். என்னத்த சொல்றது, ஒரு ஆந்திராவில இருந்து ஒரு லாரி வருது, அதுல 2 பெண்களை போலீஸ்காரங்க மறிச்சு ரேப் பண்ணானுங்க. நீங்க பாத்திருப்பீங்க திருவண்ணாமலையில நடந்தத. ஒரு போலீஸ்காரன்னு நம்பி லாரியை நிறுத்தின குத்தத்துக்கு டிரைவரை அடிச்சு விரட்டி விட்டுட்டு வண்டியில வந்த 2 பேரை ரேப் பண்ணிருக்கானுங்க அப்படின்னா இது என்ன மனநிலை? ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய புள்ள விழுப்புரத்துல, ஏதோ 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனோட 2 நாள் எங்கேயோ சுத்திட்டு இரவு நேரத்துல வந்திருக்கு. அந்த பையனை அடிச்சு விரட்டி விட்டு அந்த 10ஆவது அடிக்கிற பிள்ளைய ஒரு எஸ்ஐ விடிய விடிய வச்சு கொடுமை பண்ணியிருக்கான். இதுவும் போலீஸ். அட இதெல்லாம் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவலம் அப்படிங்கிறது தான் சென்னையில நடக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே நடக்குது. காவல்துறையில நடந்தா மட்டும் மக்களை கொஞ்சம் அதிகமா பாதிக்கும். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் படிச்ச கலெக்டரா இருந்தாலும் சரி, நீ ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்களை அடிக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. போலீஸுக்குமே ரைட்ஸ் கிடையாது, ஆனா அடிப்பாங்க. அவனுக்கு மட்டும் அடிக்கிறானுங்க. நீங்க முன்ன போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? போன உடனே என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க அக்யூஸ்ட் எல்லாம் போக வேண்டியது இல்ல, ஒரு புகார்தாரரா கூட போலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட போயிருக்கலாம், பாதிக்கப்பட்ட நபரா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போயிருக்கலாம், இல்ல ஒரு கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டுக்காக கூட நீங்க போயிருக்கலாம். உள்ள போன உடனே முதல் வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்கும்? ஏய் வெளில போ, சேப்பல்ல கழட்டி போட்டோம், ஒப்ப ஒரு பரணி போட்டு வந்து நுழையிற. இப்படிதான் முதல் வார்த்தையே இருக்கும். இப்படிதான் இருக்கும் உங்களோட வரவேற்பு அப்படிங்கிறது. இப்படிதான் இருக்கும். நம்ம காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு எதிர்பார்த்து போனோம் அப்படின்னா எடுத்த உடனே செருப்ப சாணியில முக்கி அடிக்கிற மாதிரி ஒரு அடி நடக்கும். பல நல்ல காவலர்கள் இருக்காங்க, அவங்க இதை கடந்து போயிட்டு போலாம். ஆனா பெரும்பாலான இடத்துல இப்படிதான் நடக்குது. அதை விட்டுட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், முன்னாடிலாம், இப்பெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க? போய் டீ வாங்கிட்டு வா, ஐயாவுக்கு சிகரெட் வாங்கிட்டு வா, இளநீ வாங்கிட்டு வா, காப்பி வாங்கிட்டு வா, கார்பன் பேப்பர் வாங்கிட்டு வா, கம்ப்ளைண்ட்டுக்கு அடியில வச்சு நாங்க அடிக்கட்டை எழுதணும், ஐயா செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடு. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. இப்பெல்லாம் டைரக்டாவே பேமெண்டாவே ஓடிக்குது நிறைய இடத்துல. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்த ஒரு நடிகை, யாருன்னே தெரியும், பெயர் சொல்ல வேண்டாம், புகைப்படம் அப்படிங்கிறத வெளியிட வேண்டாம், பேரையும் நாம சொல்ல போறதில்ல, யாரோ ஒரு மாலா அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகை கனடாவில் இருக்கிற ஒரு இன்ஜினியர், கனடாவில் வேலை பார்க்கிறார். அவர் இங்க சென்னைக்காரர் தான், வந்துட்டு போயிட்டு இருக்கார். இவங்களுக்கும் அவருக்கும் கல்லூரி கால தோழமை அப்படிங்கிறதால அவர் இங்க வரும்போதெல்லாம் இவரோட பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. அவர் கனடாவில் வேலைக்கு போயிடுறாரு. இவங்க ஒரு நல்ல அழகி பிரபலமான ஒரு துணை நடிகை, சீரியல் நடிகையா இருக்காங்க. இவரோட தொடர்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில பல இடங்கள்ல உல்லாசமாவும் இருந்திருக்காங்க. இதுல கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, சில நாள் பழகின பிறகுதான் இந்த நடிகைக்கு தெரிய வருது அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. இதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் அப்படிங்கிறது நடக்குது. என்ன இப்படி நீனு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி சீரழிச்சிட்டியா, ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கே, நீ நல்லா இருப்பியா, நாசமா போயிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஒழுங்கா மரியாதை இதோட விட்டுட்டு போயிடு, இல்ல உன் கூட தனிமையில இருந்ததெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், சமூக வலைதளத்துல வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். என்னடா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப திக்கற்றவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் தெய்வம், வேற வழி இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லயும் கை விட்டாதான் கோயில் கோலம்னு சுத்தி மண்ணை வாரி விட்டு போக வேண்டியதான். இந்த திமுக ஆட்சியில மண்ணை தான் வாரி விடணும், போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்காதுங்கிற மாதிரி தான் பல வழக்குகள் இருக்கு. நீங்க அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்துல அந்த ராஜிங்கிற இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆனது, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வழக்குல இந்த நடிகை விருகம்பாக்கம் ஆல் உமன் ஸ்டேஷன்ல போய் புகார் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த புகாரை விசாரிச்சது பெனாசிர் பேகம் அப்படிங்கிற ஒரு பெண் காவல் உதவி ஆய்வாளர். இந்த உதவி ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் எப்ப இருந்தாலும் அவனை தூக்கி உள்ள போட்டுறேன், நீ எனக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணம் லஞ்சமா வாங்கியிருக்காங்க.
ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வீட்டுக்கு ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க செலவு பண்ணிருக்காங்க. எப்படியாவது அவனை தூக்கி வச்சு நியாயம் கேட்கணும்னு. இது ஆஃப் த ரெக்கார்டா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு 2 ரூபா செலவு பண்ணி அவனை உட்கார வச்சு ஒரு 20 ரூபா வாங்கி தரேன், இப்படிதான் போயிட்டு இருந்திருக்கும். இல்லாட்டி இவங்களும் சும்மா 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்கல்ல, அதையும் நாம யோசிச்சு பார்க்கணும்ல. ஏதோ ஒண்ணு அவன்கிட்ட நமக்கு நியாயம் தான் கிடைக்காது, நம்ம இழந்த பணத்தையாவது நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிருந்திருக்கு. ஆனா இந்த பெனாசிர் பேகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட நடிகைட்டையும் பணத்தை வாங்கியிருக்காங்க. அவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனை ஏர்போர்ட்ல இங்க வந்துட்டு திரும்ப அவனால போக முடியாத சூழல்ல அவனுக்கு முன்ஜாமீனுக்கும் இந்த பெனாசிர் பேகம் பணத்தை வாங்கிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. ஏர்போர்ட்ல புடிச்சு வச்சப்ப ஏர்போர்ட்ல இருந்து பெனாசிர் பேகத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த ஜூரி செக்ஷன்ல தான் சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கிட்ட கேட்கும்போது அவர் கோர்ட் ஆர்டரோட தான் போறாரு, அவர் போகலாம் அப்படின்னு சொல்லி தப்பிக்க விட்டதும் இதே எஸ்ஐ தான். 2 தரப்புகிட்டையுமே பணத்தை வாங்கிட்டு தப்பிக்க விட்டு தான் ஏமாற்றப்பட்டது இந்த நடிகைக்கு அதன் பிறகுதான் தெரிஞ்சது. உடனே பாதிக்கப்பட்ட இந்த நடிகை, இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பொம்பளை நம்மளை ஏமாத்திட்டாலே, ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும், பெண்ணுன்னா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்களே, ஆனா இந்த பெனாசிர் பேகம் பேயை விட மோசமான ஒரு பொம்பளையா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா போய் இணை கமிஷனர் திரு தீஷா மிட்டல் அவர்களை சந்திச்சு நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த தீஷா மிட்டல் அப்படிங்கிற அதிகாரி உண்மையிலேயே ஒரு நல்ல அதிகாரியா நடந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டிருக்கா ஒரு பெண்ணு, அவளுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீஷா மிட்டலுக்கு நீதி கிடைக்க இந்த தீஷா மிட்டல் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, விருகம்பாக்கம் உதவி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பாலகிருஷ்ண பிரபு அப்படிங்கிறவரை இந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பாலகிருஷ்ண பிரபு பண்ணது என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் போலீஸ்காரனுங்க இருக்கானுங்க அப்படின்னு தெரியும் போதுதான் நம்ம மேல கீழே பேச வேண்டியது இருக்கு. இந்த நடிகைகிட்ட நான் அவனை பாத்துக்கிறேன், தீர்த்துக்கிறேன், போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல, செம்ம அழகா இருக்க, உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு வேலையே ஓடல, நீ என் கூட படுக்கவா, நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன், இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்ட செய்திகள், குறுஞ்செய்திகள் எல்லாமே ரெக்கார்டா இந்த நடிகை வச்சிருக்காங்க. ஏன்னா புகார் கொடுக்க போனா படுக்க கூப்பிடுவீங்களா? ஓய் அக்கா தங்கச்சி அடுத்த செஷனுக்கு போய் அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டா அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? ஏன்னா நடிகைன்னா எவன் கூப்பிட்டாலும் போயிடணுமா? எவ்வளவு கேவலமான மனிதர்கள் இருக்காங்க பாத்துக்குங்க. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த பெண்ணை படுக்க கூப்பிட்டாங்க. இந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் தீஷா மிட்டல்கிட்ட போயிருக்காங்க. இந்த நடிகை மறுபடியும் இந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இணை கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் தீஷா மிட்டல் அவர்கள்ட்ட போய் இது மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், என்னையே அவன் வந்து படுக்க கூப்பிடுறான் அப்படிங்கிறத புகாரா சொல்லியிருக்காங்க. இந்த ஆதாரத்தை எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த அதிகாரி நல்ல பெண்மணி, நல்ல ஒரு கரெக்டான ஒரு அதிகாரி. ஏன்னா கேவலமானவர்களை நாம திட்டும் போது நல்லவர்களை பாராட்டவும் செய்யணும். இந்த தீஷா மிட்டல் அவர்கள் உடனடியா கமிஷனர் அருணுகிட்ட இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய் இவங்க எல்லாமே காத்திருப்போர் பட்டியல்ல வச்சிருக்காங்க. பட் இது எனக்கு ஏற்புடையதல்ல. என்னத்துக்கு காத்திருப்போர் பட்டியல எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணணும். ஒண்ணும் போறாத விஷயத்துக்குலாம் ரோட்ல போறவனை பிடிச்சி பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி நீ போய் கோர்ட்ல நிரூபிச்சுக்க, எதா இருந்தாலும் என் வேலை கேஸ் போடுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு ஆதாரத்தோட மாட்டிருக்கு. ஒரு பொண்ணை படுக்க கூப்பிடுறான் அப்படின்னா இவெல்லாம் உமன் ஹராஸ்மெண்ட்ல தூக்கி உள்ள போட்டிருக்கணும். அதுதானே நியாயம். அதை விட்டுட்டு காத்திருப்போர் பட்டியல வச்சிருந்துட்டு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு வாங்கி வீட்டுல உட்காந்து தின்னுட்டு போறதுக்கு இது என்ன நடக்குது? காவல்துறை அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது அம்மா ஜெயலலிதா அவர்களால பெண்கள் பாதுகாப்புக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. சில விஷயங்களை பெண்களால ஆண் போலீசார்ட்ட சொல்ல முடியாது. அவன் எங்க தொட்டான், இங்க தொட்டான், நொங்க தொட்டான் அப்படின்லாம் கேள்வி வரும். நீங்க பாத்திருப்பீங்க பாத்தீங்களா? இதனாலேயே பல பேர் வெளியில சொல்லாம அந்த காலகட்டத்துல ஓட்டினாங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டா அவங்க வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையம். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கிளுகிளுன்னு இருக்கு. எவ்வளவு கேவலம் பாருங்க. இதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதே விருகம்பாக்கம் ஏரியாவில் கோயம்பேடு ஜூரி செக்ஷன் தாகிரா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், இந்தம்மா என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா? ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, மனைவி வந்து புகார் கொடுக்க வர, அந்த மனைவி கிட்ட 1500 ரூபாய் பஸ் செலவுக்கு சோத்து கூட வழியில இருந்து 1500 ரூபாயும் புடுங்கிட்டு துரத்தி விட்டுருக்காங்க நடவடிக்கை எடுக்காம. இதுவும் இந்த இணை கமிஷனர் தீஷா மிட்டல் அவர்கள்ட்ட தான் போயிருக்கு. தீஷா மிட்டல் அவர்கள் உடனே அந்த பெண்ணோட போன்ல இருந்தே லவுட் ஸ்பீக்கர்ல பேச சொல்லியிருக்காங்க. அந்த தாயிரா என்ன தெரியுங்களா பதில் சொல்லியிருக்கு? 1500 ரூபாய் பணம் வாங்கிட்டீங்க, அதையாவது கொடுங்க மேடம், நான் ஊருக்கு போனேன். என்ன பெரிய மயிறு காசு கொடுத்துட்டேன் நீனு? அவன் 50,000 1 லட்சம் கேஸ் கொடுத்துட்டு 7 போறான், 1500 ரூபாய் காசை கொடுத்துட்டு பெரிய இது மாதிரி திருப்பி கேட்கிற நீனு அப்படின்னது ரெக்கார்டோட ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட மாட்டி இப்ப அவங்களும் காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு காத்திருப்போர் பட்டியல்?
இவங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பெனாசிர் பேகம் இருக்காங்கல்ல, ஆன்லைன்ல பொருள்லாம் லஞ்சமா வாங்கினவங்க நடிகை கிட்ட, இவங்க அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது தரை வியாபாரிகள்கிட்ட வசூல் பண்ணது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்கள்ட்ட காசு வாங்கினதுன்னு 5 புகார் இவங்க மேல நிலைமையில இருக்கு. இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸே பண்ணணும். இந்த தாகிரா அவர்கள் மேல ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அது இப்போ ஒரு 6 பேர் குண்டாஸ்ல உள்ள இருக்காங்க, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது வெளியில வர்றப்ப அதை பத்தியும் பேசுவோம். இதுக்கு மாதிரி புகாருக்கு உள்ளான அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல எங்க வலிக்குது திராவிட மாடலுக்கு? நான் இப்ப சொல்லட்டுங்களா, ஸ்டாலின் ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு கூட லாய்க்கு இல்லாத ஒரு ஆளு, கான்ஸ்டபிள் வேலைக்கு லாய்க்கு இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு காவல்துறைக்கே அமைச்சரா வச்சிருந்தா சட்ட ஒழுங்கு இப்படிதான் நாத்தம் எடுக்கும். ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு டிஜிபி போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இதுல நீங்க மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது, அதை கொடுக்குது, இதை கொடுக்குதுங்கிறீங்க. நீங்க கொடுத்த அதிகாரிகள்ல 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சீனியாரிட்டி படி. அதை செய்ய துப்பு இல்லாம பொறுப்பு டிஜிபியை போட்டுக்கிட்டு மற்ற அதிகாரிகள் தங்களோட கட்டுப்பாட்டுல காவல்துறையை வச்சுக்கிட்டு இருந்தா இந்த நாடு நாசமாதான் போவோம். ஆனா இத பத்தி யாருமே பேசலங்கிறது எனக்கு வருத்தம். திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இது சார்ந்து பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், பேசல. பட் நாம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம்.